அருள்மிகு அப்பக்குடத்தான் திருக்கோயில் கோவிலடி என்கிற திருப்பேர் நகர். மூலவர் அப்பக்குடத்தான், தாயார் இந்திராதேவி கமலவல்லி, உற்சவர் அப்பால் ரங்கநாதர், கோலம் சயனம், திசை மேற்கு, விமானம் இந்திர விமானம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், மங்களாசாசனம் பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், நாமவலி, ஸ்ரீ கமலவல்லி சமேத அப்பக்குடத்தான் சுவாமினே நமக. ஊர் கோவிலடி. தல வரலாறு. ஒருமுறை உபமன்யு என்னும் அரசன் துர்வாச முனிவரின் சாபத்துக்கு ஆளானான். சாப விமோசனம் கேட்டு துர்வாச முனிவரிடம் வேண்டிய போது பலாசவனத்தில் இருந்த இத்திருக்கோவிலில் தினமும் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்தால் சாப நிவர்த்தியாகும் என்று சாப விமோசனம் அளித்தார். எனவே மன்னன் இவ்வூரிலேயே தங்கி சாப விமோசனம் பெற தினமும் அன்னதானம் செய்து வந்தான். அவனது தொண்டிற்கு மனமகிழ்ந்த ரங்கநாத பெருமாள் வயதான அந்தனர் வேடத்தில் வந்து உணவு வேண்டும் என்று யாசித்தார். அதற்கு உபமன்யு சமைத்திருந்த உணவெல்லாம் தீர்ந்து விட்டதால் உடனே உணவு தயாரிக்கும் வரை பொறுத்திருக்குமாறு வேண்டினான். அதற்கு இறைவன் அச்சமயத்தில் உலை வைத்து சமைத்தால் அதிக நேரம் ஆகும், எனக்கு பசிக்கிறது, எனவே எளிமையாக அப்பம் செய்து தயாரித்து ஒரு குடம் நிறைய கொடு என்றும் வயதான அந்தனரான பெருமாள் யாசித்தார். எளிய முறையில் உடனே தயாரிக்கப்பட்டு குடம் நிறைய அப்பம் முதியவருக்கு தரப்பட்டது. எனவே சூழ்நிலை சரியில்லாத சமயத்திலும் தன் பக்தி நிலையிலும் தொண்டு நிலையிலும் வழுவாமல் நின்ற உபமன்யுவின் பக்திக்கு மனமகிழ்ந்து போனார் ஆனந்த மூர்த்தியான ரங்கநாத பெருமான். அந்தனர் ரங்கநாதராக காட்சி தந்து சாப விமோசனம் அளித்தார். அன்று முதல் இத்தல பெருமாளுக்கு அப்பம்தான் சிறப்பு நிவேதனமாக படைக்கப்படுகிறது. இதனால் இத்தலத்தின் பெருமாளுக்கு அப்பக்குடத்தான் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இத்தலம் திருவரங்கத்திற்கு அப்பால் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளதால் அப்பால் அரங்கநாதர் என்று திருநாமம் பெற்றார். அப்பக்குடத்தான் என்று சிறப்பு பெயரும் உண்டு. பெருமாள் காவிரி கொள்ளிடத்துக்கு நடுவே மேற்கு நோக்கி காட்சி தருவது சிறப்பாகும். தாயாருக்கு கமலவல்லி தாயார் என்பது திருநாமம். அருள்மிகு அப்பக்குடத்தான். மூலவர். சிறப்புகள். பஞ்ச அரங்கம் என்று கூறப்படும் 5 தலங்களில் ஒன்றான திவ்ய தேசம். அப்பம் செய்து படைக்கப்படும் ஒரே திவ்ய தேசம். நம்மாழ்வார் முக்தியடைந்த திருத்தலம். 108 திருப்பதிகளுள் இரவில் அப்பம் செய்து படைக்கப்படும் ஒரே தலம். திருமகள் தாயார் கமலவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். 4 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம். அருள்மிகு அப்பக்குடத்தான் சுவாமி திருவடிகளே சரணம். அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள். புரட்டாசி நவராத்திரி விழா 9 நாட்கள். மார்கழி வைகுண்ட ஏகாதேசி உற்சவம். பங்குனி உத்தர திருவிழா 10 நாட்கள். மேலும் தங்குமிடம், தரிசன நேரம், முகவரி, போக்குவரத்து வசதி போன்ற விவரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.